நீலகிரி மாவட்டம் ஊட்டி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய இடங்களுக்கு வரும் சுற்றுலா பயணியர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக சென்னை ஹைகோர்ட் உத்தரவுப்படி கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி முதல் பாஸ் கட்டாயமாக்கப்பட்டது. அதில் உள்ளூர் வாகனங்களுக்கு விலக்களிக்கப்பட்டது. இந்நிலையில் ஹைகோர்ட்டின் கடந்த மாத உத்தரவின்படி இன்று முதல் ஜூன் 30 வரை பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் வார நாட்களில் 6000 வாகனங்களுக்கும், வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களுக்கும் பாஸ் வழங்கப்படும். கொடைக்கானலில் வார நாட்களில் 4000 வாகனங்களுக்கும், வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களுக்கும் பாஸ் வழங்கப்படும். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு நாளும் முதலில் விண்ணப்பிக்கும் சுற்றுலா பயணியரின் வாகனங்களுக்கு மட்டுமே பாஸ் வழங்கப்பட்டு அனுமதிக்கப்படும் என கலெக்டர் லட்சுமி பவ்யா தெரிவித்தார். சோதனை சாவடிகளில் பாஸ் சோதனை செய்து வாகனங்களை அனுமதிக்க முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பயணியர் https://epass.tnega.org/home என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து வரலாம். மேலும் QR கோட் முறையிலும் சோதனை சாவடிகளில் ஸ்கேன் செய்யலாம் என்றார்.